வெல்கம் டு கரியர் பேஜ். ரயில்வேஸில் கவர்மெண்ட் ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 6,557 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி 19,900 இருந்து 29,200 வரைக்கும் இனிஷியல் பே தராங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸோட கிடைக்கும். இந்த வீடியோவில் எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 2 மெயின் போஸ்ட் இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல், அது 323 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டெக்னீஷியன் கிரேட் 3 6,234 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 6,557 வேகன்சிஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ரயில்வே ஜோனுக்கு வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரிஃபர்ட் ஆர்ஆர்பியை செலக்ட் பண்ணிக்கலாம். சேலரி பற்றி பார்த்தா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சிக்னலுக்கு இனிஷியல் பேசிக் பே 29,200 வரைக்கும் தராங்க. அதாவது இது லெவல் 5க்கு. டெக்னீஷியன் கிரேட் 3க்கு இனிஷியல் பேசிக் பே 19,900 வரைக்கும் தராங்க. இது லெவல் 2. இதோட டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸும் ஆட் ஆகும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு 18 to 33 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிரேட் 3க்கு 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் தான். ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் 30th June 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண கடைசி நாள் 29th July 2026 நைட் வரைக்கும் பண்ணலாம். ஃபீஸ் பேமெண்ட் 31st July 2026 வரைக்கும் பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு 1st Augustலேருந்து 10th August வரைக்கும் ஓப்பன் விண்டோ இருக்கும். அண்ட் 11th Augustலேருந்து 15th August வரைக்கும் ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண முடியும். அடுத்ததாக இதுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு போஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாகவே ரெலவெண்ட் ஐஐடி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் டிகிரி, இன்ஜினியரிங் ரிலேட்டட் குவாலிஃபிகேஷன் தேவைப்படலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிற குவாலிஃபிகேஷன் க்ளோஸ் டேட்டுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ஸ்டெப் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. செகண்ட் ஒன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அண்ட் தேர்ட் ஸ்டெப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் பே லெவலுக்கு செப்பரேட் சிபிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் கிரேட் 1க்கும் கிரேட் 3க்கும் 2 பே லெவலுக்கு அப்ளை பண்ண செப்பரேட் அப்ளிகேஷனும் செப்பரேட் எக்ஸாம் ஃபீயும் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனை ஆன்லைனில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு பே லெவலுக்கு ஒரே ஒரு ஆர்ஆர்பி தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதே பே லெவலுக்கு மல்டிபிள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ பார்த்து பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் இருக்க போஸ்ட் வைஸ் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஜோன் வைஸ் வேகன்சிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.